ஹிட் லிஸ்ட் உங்கள் சன்னுடைய படம் ஒரு பிரம்மாண்ட வரவேற்போட அந்த படம் வந்துச்சு. ஒரு டெபியூ ஹீரோ பண்ணுற படம் மாதிரி தெரியல. ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவர் பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்த கதைகள் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? இல்லை கதை இப்போ இன்னைக்கு கூட ஒரு கதை கேட்டிருக்கோம் காலைல. அது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஒரு 60 கதைகள் கேட்டோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 40 கதைகள் பிடிச்சிருந்தது. என்னன்னா அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் இல்லை. அவங்க சும்மா அப்போ சொன்னாங்க. அப்புறம் 2-3 மாதம் கழித்து பார்த்தா இன்னுமே அவங்களுக்கு சில பேர்களுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கவே இல்லை. அந்த மாதிரியும் இருக்குது. ஏன்னா ஒரு கதை ஓகே ஓகே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஓகே பண்ணுறோம். அவர் ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லும்போது இந்த கதைகளை இவர் நடிக்கிறாருன்னு அந்த ஹீரோ வந்து ஒரு சேலபிள் ஆர்டிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க டக்குன்னு ஸ்டெப் எடுப்பாங்க. பையன் வந்து ஒரு வளர்கிற ஸ்டேஜில் தான் இருக்கான். பெரிய ஒரு மார்க்கெட் கிடையாது. ஓகே. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் சில ப்ரொடியூசர்கள் தவிர்த்துட்டாங்க. அந்த மாதிரியும் ஆயிடுச்சு. வாய்ப்புகள்லாம் சில ப்ரொடியூசர்கள் கொஞ்சம் நான் பேர் சொல்ல வரும்ல, உண்மையிலே நான் நன்றி மறக்க மாட்டேன். பையன் ஒரு உயரத்துக்கு வந்த பிறகு சொல்லுவேன். கொஞ்சம் நல்ல பெரிய ப்ரொடியூசர்கள் தான் 2-3 கதையை அனுப்புனாங்க. அது கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் அந்த கதையில் ஒரு சின்ன இது இருந்தது. அப்படியே 2-3 படங்கள் தான், ரொம்ப நிறைய இல்லை, மிஸ் ஆச்சு. சரி, ஒரு 4-5 டைரக்டர்கள் வந்து கொஞ்சம் நம்ம சில கதைகள் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நம்மளே சரி உங்களுக்கு கரெக்டான ப்ரொடியூசர் சில ப்ரொடியூசர் சொல்லுவோம்னு 2-3 ப்ரொடியூசர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணோம். அதில் சில பேர் என்ன பண்ணோன்னா அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லி அவங்களுக்கும் நம்மளே சொல்கிறதுனால அவங்க கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க அடுத்த நாளே வந்து சார் இந்த கதைக்கு விக்ரமன் பையன் ஓகே சார், நான் விக்ரமன் பையனோட இவர் நடித்தா நல்லா இருக்குமே சார், இவர் நடித்தா அவரோட நான் ட்ரை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. உடனே அந்த ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணிடுவார், என்ன சார் நீங்கள் இப்போ போய் ரெக்கமெண்ட் பண்ணீங்க, அவர் இங்கே வந்து பார்த்தா வேறு ஹீரோ சொல்கிறாரு, இவர் உங்களுக்கே அவர் அவ்வளோ தூரம் ஜென்யூனாக இல்லைன்னா அப்புறம் எனக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்டடாக இருப்பார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மிஸ் ஆனதும் உண்டு. சில பேர் வந்து கூப்பிட்டு அந்த ப்ரொடியூசர் நான் ஒரு 3 பேர் இதில் கன்ஃபார்மாக வந்து கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னா முதல் நாள் வந்து அவங்க டக்குன்னு வேற ஒரு இடத்துல கதை சொல்லி எல்லாருமே என்னென்னா விக்ரமன் சார் அந்த கதையை கட்டு ஓகேன்றார், அவர் பையனுக்காக செலக்ட் பண்ணிட்டாருங்கும்போது இன்னொரு ப்ரொடியூசருக்கு கேட்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி வந்தது ஆட்டோமேட்டிக்காக. விக்ரமனே கேட்டு ஓகே பண்ணிட்டாருன்னா ஏன்னா இன்னைய வரைக்குமே நிறைய ப்ரொடியூசர்கள் வந்து நான் ப்ரொஜெக்ஷன்லாம் பார்க்குறேன்ல, என் ஜட்ஜ்மெண்ட்டு தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் எல்லா படத்தையும் தியேட்டர்லேயுமே பார்த்துறேன், எல்லா படத்தையும். ஸோ நான் இந்த படம் நல்லா இருக்குன்னா நிறையா நான் பேரை சொல்ல விரும்பல, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வெளியில் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, விக்ரமன் சார்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இருக்கிறனால கதையை ப்ரொடியூசர்கள் வந்து என் பையனுக்காக நான் ஓகே பண்ணி வச்சுருக்கான்னு டக்குன்னு நீ சரி நீங்கள் எங்களுக்கு சொல்லி நான் பண்ணிடுறோம், அது வேறு ஹீரோ வச்சு பண்ணிடலான்ட்டு அப்படி ஒரு 4 பேர் பண்ணிட்டாங்க. 4 அன்னைக்கு அட்வான்ஸு, அதாவது புதன்கிழமை அட்வான்ஸு அப்படின்னு சொன்னால் திங்கக்கிழமை அவங்க டக்குன்னு எஸ்கேப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் கான்டாக்டில் இல்லை. அந்த மாதிரி இதெல்லாம் கன்ஃபார்மாக பின்னாடி மென்ஷன் பண்ணுவேன்.